நமது முன்னோர்கள் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை நமக்கு தந்துட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த புண்ணியம் வந்து இருக்க போய் தான் நம்ம இப்படி ஒரு வழிபாட்டில் வந்து நம்ம இறங்கியிருக்கிறோம். முன்னால் வந்து அண்ணன்மார்கள் மைனிமார்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயப்பர் வீட்டு குடும்பம் வந்து பொண்ணு கொடுத்தனாலும் சரி பொண்ணு எடுக்கிறனாலும் சரி அது வந்து நம்பர் ஒன் குடும்பம் அப்படின்ட்டு ஒரு பேர் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சுயா. இப்போ அந்த பேர் வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு அண்ணன்மார்கள் மைனிமார்கள்னால் கடந்த ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டுலாம் ஒவ்வொரு திருவிழாவிலையும் சொல்லுவாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம ஐயப்பர் குடும்பத்திற்காக நாங்கள் உங்கள் பாதம் தொட்டு நாங்கள் வேண்டுகிறோம். என்ன இது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவிலையும் நம்மளுடைய அத்தனை குழந்தைகளும் கலந்துக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய தலைமுறை வந்து இன்னும் நல்லா செல்வ செழிப்போட விருத்தியோட அப்படி ஜொலிக்கும் நம்ம குடும்பம். அந்த நம்பர் ஒன் குடும்பம் அப்படிங்கிற பேரை நம்ம இந்த வருடம் வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி நிப்பாட்டிடலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் கருதி நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் நம்ம குலதெய்வத்துக்கு வர வைக்க வேண்டியது வந்து நம்மளுடைய அத்தனை பேருடைய ஒரு மிகப்பெரிய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வந்து இந்த இடத்துல அவங்க பாதம் தொட்டு நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாரும் வரணும், ஆலயத்துக்கு அத்தனை பேர் வரணும். நம்ம சொந்தம் பந்தங்கள் அத்தனை பேர் ஒற்றுமையோடு இந்த இடத்துல வந்து நின்று ஐயனுக்கு பொங்கலிட்டு பிரம்மசக்திக்கு பொங்கலிட்டு இந்த இடத்துல வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம செல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தலைமுறைகள் வந்து அப்படி செழித்து வாழும். இந்த இடத்துல வந்து 3 தடவை ஒரு திருவிழாவுக்கு வந்து நம்ம பாதத்தை வைக்கும்போது அந்த மூவேல் ஜென்மங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பாதுகாப்பை நம்ம வந்து அந்த வட்டத்தை வந்து நம்ம அமைச்சிருவோம். இதுதான் விஷயம். இதுதான் அவங்க பாதம் தொட்டு நம்ம வேண்டுகிறோம். ஏன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று சரியாக இல்லாவிட்டால் மட்டும்தான் நம்ம அத்தனை துயரங்கள்லேயும் நம்ம கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜோதிடர்கள்லேருந்து ஒவ்வொரு முனிவர்கள்லேருந்து ஒவ்வொரு சித்தர்கள்லேருந்து நம்ம தெரியப்பட்ட விஷயம். அப்போ குலதெய்வம்னா யார் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலில் தான் இருப்பாங்க. இந்த கோவிலில் நம்ம வழிபாடாமல் வேலையினுடைய பழு காரணமாக நம்ம நகர்த்திக்கிட்டே போகும்பொழுது சில பாதுகாப்பு வளையத்திலேருந்து வெளியில் போன மாதிரி நமக்கு தோணுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 பாதுகாப்பு வளையத்திலேருந்து நானே விலகி இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பிரம்மசக்தி ஆலயம் இருக்கும். நான் அலுவலகத்துக்கு வேகமாக செல்லணும் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் கூட நான் அம்மாவை பார்த்து வணங்க மாட்டேன். அதுக்காக நம்ம தாய் வந்து நம்ம பிள்ளை நம்மளை வணங்காமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி நமக்கு தீங்கு விளைவிக்காது. பட்டு பாதுகாப்பு வளையத்திலேருந்து விலகினாலுமே நம்மளை பாதுகாக்கிறது நம்ம பிரம்மசக்தி தான். நம்ம விலகி போனாலும் என் மகனே அப்படின்னு சொல்லி அணைக்கிறதும் பிரம்மசக்தி. அந்த ஓரி சொம்பிலிங்க நாதர் வந்து நம்மளை அணைச்சி வச்சுக்கிடுவாங்க. தாய் தகப்பன் வந்து நம்மளை அணைச்சி வச்சுக்கிடுவாங்க. இருப்பினும் நமக்கு எந்த ஒரு துயரும் வராமல் இருக்கணும்னா, ஒரு உதாரணம், நான் அலுவலகத்துடைய வேலைக்கு வேகமாக செல்ல செல்ல கோவிலை கூட நான் கவனிக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து ஓட்டை உளுந்த பானைக்குள்ளே தண்ணி ஊற்றின மாதிரி என் கதை போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு சங்கடத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் அலுவலகத்துக்கே போகலை. ஒரு 3 வருஷமாக அலுவலகத்துக்கே போகலை. ஆனால் அலுவலகம் வார்டில் ஆட்டோ அது என்ன சொல்லுவோம், ஆட்டோ பைலட் மோடில் போயிட்டுருக்கு. எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ செலவாகுது, எதுவுமே நான் கணக்கிட முடியல. அதுக்குரிய நேரம் இல்லை. அர்ப்பணிப்பு எல்லாமே குலதெய்வத்துக்கு நம்ம நினைச்சாச்சு, அர்ப்பணிச்சாச்சு. இந்த அர்ப்பணிப்புனால இதில் இருக்கிற ஆனந்தம், இதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து வேறு எதுலையும் இல்லை. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நம்மளுடைய குடும்பத்தார்களும் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய தலையாய கடமையாக நான் கருதுகிறேன்.
ஆகையால் நீங்கள் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட மறுபடி பாதம் தொட்டு வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நமது பணி சுமைகள் வந்து அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்காக நமது குலதெய்வத்தின் திருவிழாக்களை நாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலில் நம்ம குழந்தைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் வரி. அது 1000ஆகவும் இருக்கலாம், 2000ஆகவும் இருக்கலாம், அதை தாண்டி போகாது. ஏன்னா நாம் வந்து இந்த ஆடம்பர செலவுகள் அத்தனையும் உபயதாரர்கள் கோவிலுக்குன்னு செஞ்சு அந்த ஐயப்பர் குடும்பத்தை பெருமையை காட்டுவதற்குன்ட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்க அதை செய்வாங்க. ஆனால் அந்த கோவிலுக்குன்னு செய்யக்கூடிய அத்தியாய பணிகளில் நம்மளுடைய ஒரு ரூபானாலும் அந்த இடத்துல இருக்கும். அதனால் நம்மலாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் நிர்வாகத்தில், யாருக்கிட்டையும் இந்த வரிப்பாக்கி அப்படிங்கிறது நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. வரி அப்படிங்கிறது, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டா, அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம இறைவனோட குழந்தை அதனால் நம்ம குலதெய்வத்துக்கு அந்த 3 திருவிழாவுக்கு உள்ள வரியை நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம குழந்தைக்காண்டி எடுத்து வச்சிடணும். அந்த குழந்தை திருமணமாகி போகும்போதும் சரி, அந்த குலதெய்வம் உனக்கு எப்பவும் கூடயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பணும். திருமணம் ஆனதுக்கப்புறமும் அவங்களுடைய தொடர்பு இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஆணும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு தான் வரி அப்படின்னு மட்டும் கிடையாது. ஆண் பெண் அனைவரும் நமது ஒரு தாய் பிள்ளைகள், பிரம்மசக்தியினுடைய பிள்ளைகள். நாம் இந்த இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டுக்கிறோம். எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு மினிமம் பில்லு 1000 ரூபா 2000 ரூபா வரும். மினிமம் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். நம்ம குலதெய்வத்துக்காண்டி, நம்ம குழந்தைக்காண்டி, அது என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை ஒரு 3 திருவிழாவுக்காண்டி நம்ம ஒரு உண்டியில் சேர்த்து சமர்ப்பித்தோம்னா அந்த ஆனந்தம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. உண்மையா இல்லையா? அதனால் நான் வரி பணத்தை தம்பி சொல்கிறாங்க, வரி பணத்துக்காண்டி பேசுகிறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வரி அப்படிங்கிறது இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அதுக்காக இறைவன் கொடுத்தாதான் நம்மளை சேர்ப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கொடுக்கலனாலும் சேர்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மசக்தி கோவில் ஆலயத்தை கட்டும்போது 5000 ரூபா வரி போட்டிருந்தாங்க. என்னால் உண்மையில கட்ட முடியல. அப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஜெயராஜன் எல்லாருமே கேட்குறாங்க, அம்மா நீ வரி கொடுக்கணுயா, 5000 ரூபா வரி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து வரி பணத்தை நான் உங்களுக்கு தரேன்னா, கொஞ்சம் பணம் வந்தோன்னே தரேண்ணா சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து தான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். அதனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற எத்தனை பேருங்கிறத விட அனைவரும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று பண கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா மன கஷ்டமாக இருக்கும். அது வந்து அம்பானி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அது இருக்குது, சாதாரண மக்களுக்கும் அது இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா,